லீடர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நிறுவனத்தில கிட்டத்தட்ட ஒரு 16, 17 வருஷம் வேலை பார்த்து பல வெளிநாடுகளுக்கு தான் மட்டுமல்லாமல், தனது அணியில் உள்ள நிறைய பேர அழைத்து சென்ற ஒரு பெருமைக்குரிய நபர். அது மட்டும் இல்லாம, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் டெக்னாலஜி எது அப்படின்றத அத அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ பொறுமையா இருந்து ஒரு நல்ல கம்பெனிய செலக்ட் பண்ணி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட டீம்ல மிகப்பெரிய வெற்றியாளர்களே நெறைய பேர உருவாக்கியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் பார்த்தீங்கன்னா, அவரோட அணியில நெறைய பேர கூட்டு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாரி ஒரு நபர் வந்து இன்னைக்கு நமக்கு பிரசன்டேஷன் குடுக்க போறாரு. ஸோ நம்ம ஏன் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஏன் கைரா பண்ணணும்? முதல் விஷயம். ஸோ 2வது கைராவுடைய ப்ரொஃபைல் என்ன? 3வது கைராவுடைய பொட்டன்ஷியல் என்ன? 4வது நான் இதுல இணைஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த 4 சப்ஜெக்ட்ட வந்து பார்த்தோம்னா, பேசணும்னு நெனைச்சா ஒரு 4 மணி நேரம் பேசலாம். ஆனா சார் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஒரு ஜூஸ் டைப்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் பண்ணி ரொம்ப ஒரு 40 டூ 50 மினிட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸலென்ட்டா பிரசன்டேஷன் குடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய கிரேட் லீடர், டைமண்ட் டைரக்டர் மிஸ்டர் ஷானவாஸ் சார வெல்கம் பண்றேன். வெல்கம் ஷானவாஸ் சார். தேங்க்யூ மிஸ்டர் ஜெகதீஷன். என்னோட ஆடியோ கரெக்டா இருக்கா? தெளிவா இருக்கு சார், தெளிவா இருக்கு சார். தெளிவா இருக்கு. நன்றி 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 நன்றி, ரொம்ப நன்றி. எக்ஸலண்ட் இன்ட்ரோடக்ஷன், தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு 8 o'clock அப்படிங்கிற சொன்ன மாதிரி ஒரு பிரைம் டைம் தான், ஒரு பிஸி ஷெடியூல்ல ஜஸ்ட் எல்லாருமே கலந்துருக்கீங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 45 மினிட்ஸ் என்னோட பிரசன்டேஷன் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாள் ஜஸ்ட் ஐ வாண்ட் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் ஷா நவாஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா, பேசிக்கலி நான் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா கோயம்புத்தூர் என்னுடைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி யூபிஎஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை கடந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய சக்சஸ் படைத்து, அதற்கப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை தான் அடுத்தவர்களையும் சேர்த்து வளர்த்த வைக்க முடியும் என்பதை உணர்ந்து, கிட்டத்தட்ட 2000 ஃபுல் டைமாவே ஐ எம் டூயிங் ஃபுல்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் நான் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில. நம்ம ஜெகதீசன் சார் சொன்ன மாதிரி பல வெளிநாடுகள், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தா கூட பல வெளிநாடுகளுக்கு போக முடியாது. பட் 18க்கும் மேற்பட்ட வெளிநாட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் இருந்து கடந்த ஒரு 5-6 வருடங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி உலகத்தில் நுழைந்து அடுத்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா இதுதான் என்பதை நான் உணரக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 லாக்டவுன். ஏன்னா லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிறது யாருமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா உங்க எல்லாருக்கும் 2020 என்பது ஒரு மிகப்பெரிய ஆண்டுன்னு சொல்லி நம்ம முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் எல்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டா எல்லாரும் நினைச்சோம். அதே சமயத்துல வெற்றி நிறைய ஜோதிடர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு 1ஆம் தேதி சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு எங்கேயோ போயிரு உலகம் பயங்கர டெவலப் ஆகுது அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத அந்த நேரத்துல நாங்கெல்லாம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் செட்டப் எல்லாம் பண்ணி 2020 திருப்பி ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்றோம். பட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு லாக்டவுன் மார்ச் மாதம் வந்தது. ஸோ கண்டிப்பா சொல்றேன், இது யாரும் ப்ரிடிக்ட் பண்ணவே இல்லை. எப்பேற்பட்ட நிபுணராகட்டும் ஜோதிடமாகட்டும் எதுவுமே ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு லாக்டவுன் நம்ம எல்லாருமே சந்திச்சோம். நம்ம கூட ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு 10 நாள் 20 நாள்ல சரியாயிரும் நினைச்சோம். பட் உங்க எல்லாருக்குமே தெரியும், 6 மாதங்கள் முடிந்து செகண்ட் லாக்டவுன் வந்து அது ஒரு 6 மாதம் நடந்து உலகத்தையே புரட்டி போட்டு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சறுக்குகள். ஏன்னா நானும் அதே மாதிரி ஸ்டார்ட் அப்பா இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய பேரடி. ஸோ லாக்டவுன் வந்து இட்ஸ் வெரி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அரௌண்ட் த வேர்ல்டு அடைந்து இனி நிறைய நாள் இழந்து நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் ஒரு மிக நல்ல விஷயம் ஒண்ணு பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த லாக்டவுன் டைம்ல யாராவது வீட்லயே உட்கார முடியல. உங்க எல்லாருக்குமே தெரியும், வெளியே சுத்திட்டு பல டைம் எப்படா வீட்டுக்கு போவோம்னு நினைச்சோம். அந்த நேரத்துல எப்படா வெளியே வருவோம்னு நினைச்சிருப்போம். உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழல். ஸோ அந்த நேரத்துல நான் என்னை தீட்டுவதற்காக நான் பயன்படுத்திய ஒரு டெக்னாலஜி தான் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ. ஏன்னா கிரிப்டோ என்பது 2018-17 எனக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியா நண்பர் இதை பற்றி சொல்லி பிட்காயினை பத்தி எல்லாம் சொன்னாங்க. பட் நான் லைட்டா ட்ரேடிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். 2020 ஏன் வீட்டுல சும்மா இருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு உலகம் எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவை ஸ்டார்ட் அப் பண்ணி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தருணம் லாக்டவுன் கரோனா பீரியட். ஸோ கொரோனாவில் நடந்த நன்மை என்னவென்றால் இந்த ஒரு விஷயத்துல நமக்கு கிடைச்சது. ஸோ அதை பற்றி ஃபுல் விளக்கம் படித்தேன், யூடியூப்ல படித்தேன். அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்துச்சு, ஃபோர்சேஜ் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் அதை நாங்கள் பண்ணோம். நம்ம நிறைய எத்திரியம் ஏன் பண்ணோம், ட்ரான் ஏன் பண்ணோம். அதாவது எத்திரியம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு, உலகத்தோட டாப் 25 அசட்ல 23வது இடத்துல வந்தாச்சு. அதனால மாஸ்டர் கார்டோட பீட் பண்ணிருச்சு, நெட்ஃபிளிக்ஸோட பீட் பண்ணிருச்சு எத்திரியத்தோட அசட் வேல்யூ. எதுக்கு நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த நாம வந்து எப்ப உணர்வோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல்ல தான் நம்ம ஒரு விஷயத்த பார்ப்போம், உணர்வோம். அந்த மாதிரி கிரிப்டோ
இப்படிதான் வரப்போகிறது, அடுத்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா இதுதான் என்பதை உணர்ந்து அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் ஐ எம் டூயிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்டோ பேஸ்டு பிளாக் செயின் பேஸ்டு ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நல்ல கம்பெனியை நாம் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நம்மளும் வந்து யாராவது ஒருத்தர் சொன்னாரு அமெரிக்கால கம்பெனி இருக்கு, மலேசியால இருக்கு, அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் கம்பெனிஸ், எல்லாம் ஸ்கேம். ஸோ வி ஆர் சர்ச்சிங் ஃபார் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ நியர்லி வெயிட்டட் ஃபார் லாங் 4 years நம்ம வெயிட் பண்ணோம், ஒரு கம்பெனி கிடைக்கல. லாஸ்ட் 2 years பேக் ஐ மெட் மிஸ்டர் அகிலன், ஹி இஸ் த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் கைரா. அவரை மீட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை கண்ணில் பார்த்தேன். ரியலி ஐ டோட்டலி நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த உலகத்துல யாரும் பண்ணாத விஷயத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த நபர், ஒரு இந்தியர் இதை முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்த்து இது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும், அவருடன் பயணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2.25 வருஷம் பக்கம் ஆகுது. ஸோ அதில் கிட்டத்தட்ட நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த பிரசன்டேஷனுடைய பர்பஸ் என்னவென்றால், இந்த பிசினஸ்ல நான் ஜாயின் பண்ணி எனக்கு என்னன்னே தெரியல, இதை பத்தி புரியலன்னு சொல்றவங்களுக்கும் உங்களை இன்வைட் பண்ணிருப்பாங்க சில பேர், சார் மீட்டிங் வாங்க, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் நம்ம சொல்ல போறோம்னு சொல்ற நபர்களுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில நாம மட்டும் ஜெயிச்சா உலகம் நல்லா இருக்காது, எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அந்த வகையில நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பிரின்சிபல் என்னவென்றால், நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமோ நல்ல வாய்ப்போ இந்த சமூகத்திற்கும் கிடைத்து அவர்களுடைய வாழ்வாதாரமும் உயர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் உங்களை இந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு 40 minutes எவ்வளவு டீட்டெயிலா இதை தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா வருங்கிறது கேரண்டியை நான் சொல்ல முடியும். அதனால கொஞ்சம் அமைதியா இந்த பிசினஸை கேளுங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லா ஏதாவது நோன்றது கேட்கறது இதெல்லாம் பண்றாங்க. பட் அவங்களுடைய என்ன இயல்புனா எதையாவது தொந்தரவு பண்ணணுங்கிற எண்ணம். ஸோ அதனால உலகத்தில் நாம அடுத்தவங்களை வளர வைத்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்றால் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. ஸோ அதனால ஒரு 40 minutes நடக்கும் மேக்சிமம். அமைதியான சூழல், கான்சன்ட்ரேஷன் நீங்க இருங்க. இதுல கிரிப்டோ பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதவங்களும் கண்டிப்பா இருப்பீங்க. அதற்கு சில முக்கியமான சில தகவல்களை நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு அது புதுசா எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியுமே நினைக்கலாம். பட் இருந்தாலும் புதுமையா வந்தவர்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸோ அந்த வகையில கிரிப்டோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பிரசன்டேஷன் புரியும். ஏற்கனவே சேர்ந்திருக்கேன் சார், பண்ணியிருக்கேன் நானு, ஆனா நிறைய அடி வாங்கிட்டேன் சார், வாங்காத அடி இல்ல, உடம்பெல்லாம் காயம், காயத்தில் தான் உடம்பு இருக்குங்கிற கண்டிப்பா லீடர்ஸ் கொஞ்சம் இருப்பீங்க. கவலைப்படாதீர்கள், ஒரு நல்ல இடத்தில் உங்களை இன்வைட் பண்ணிக்கிறாங்க, கண்டிப்பா அதன் மூலமாக நீங்க ஒரு மாற்றம் கிடைக்கும். ஸோ அதனால இந்த பிரசன்டேஷன் கொஞ்சம் கவனமா பார்க்கலாம். ஸோ பவர் ஆஃப் கைரா அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோடைய பவர், இது எப்படி நமக்கு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் டு எனி ப்ராஜெக்ட் இன் கிரிப்டோ, இந்த முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்னன்னா, வாட் இஸ் த ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் கம்பெனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ். ப்ராடக்ட் பேஸ்ல தெர் இஸ் நோ ப்ராப்ளம், பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து யாரோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்க அதை என்ன பண்ணுவீங்க, செல்ஃப் யூஸ் பண்ணுவீங்க. இஃப் இட் இஸ் குட், இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், நீங்க திருப்தி பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்ட் 4 பேர்ட்ட சொல்லுவீங்க, அதோட முடிஞ்சது. When coming to the crypto, it is a technology product. You should know about the company. கம்பெனியோட ப்ரொஃபைல் வாட், who is the founder என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சா மட்டும்தான் you will get success. ஸோ அந்த வகையில கைரா டெக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இட் இஸ் சென்னை பேஸ்ட் கம்பெனி, ஒரு வெப்3 சொல்யூஷன் கொடுக்குற ஒரு டெக்னாலஜி கம்பெனி, நவ் என்டரிங் இன்டு ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஏன்னா எதுக்கு நான் திரும்ப சொல்றேன்னா, நம்ம பழைய கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நெட்வொர்க் பண்ணிருப்பாரு, அவர் ஒரு MLM ஸ்டார்ட் பண்ணுவாரு, இருக்கிற பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டு திடீர்னு அவளா எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான் கைரா. அந்த கைராவுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்றாங்கன்னா, பிளாக் செயின் டெவலப்பர்ஸ், அதாவது பிளாக் செயினை டெவலப் பண்ணி கொடுக்குறோம். கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், அடுத்த உலகத்தை ஆளப்போகக்கூடிய அந்த கிரிப்டோவை பணம் மாற்றம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு லீகலா இருக்கக்கூடிய விஷயம் தான் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில வி ஆர் டெவலப்பிங் லாட் ஆஃப் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் டெவலப் பண்ணிக்கோ. ரெண்டாவது வெப் ஆப், உங்களுக்கு தெரியும், மொபைல் ஆப், வெப் ஆப், ஆப், டீசென்ட்ரலைஸ்டு ஆப்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு தெரியும், உலகம் ஃபுல்லா ஒரு நடுங்கிட்டு இருக்கிற ஒரு துறை இது நல்லதா கெட்டதான்னு இன்னும் யாருக்கும் தெரியல. ஸோ அப்படிப்பட்ட துறையை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 விதமான சர்வீஸ் ப்ரொவைடர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 5 வருடங்களா இயங்கிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி பேஸ் இருக்கிற ஒரு நிறுவனம். இன்று கிரிப்டோவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி கைராவை உருவாக்கிய ஃபவுண்டர் சிஇஓ யார்? ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேப்டன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஒன். அதாவது ஒரு பஸ்லயே உட்கார்ந்தா கூட டிரைவர் நம்பி தான் உட்கார முடியும்.
டிரைவர் அப்படியே தூங்குற மாதிரி தான் நீங்க பஸ்ல ஏற மாட்டீங்க. ஒரு கப்பல்ல போன கேப்டன் முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ப்ராஜெக்ட் குள்ள போறீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியோட எம்டி, சிஇஓ உடைய விஷன் என்னங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால் கடைசி வரைக்கும் பயணம் செல்ல முடியும். இப்ப நிறைய கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, கம்பெனி எம்டி இருக்க மாட்டார், சிஇஓ இருக்க மாட்டார். கேட்டா அமெரிக்கால இருக்காங்க, ஆப்பிரிக்கால இருக்காங்க, கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. அப்படியே படத்தை காட்டினா வாடகைக்கு வாங்கி ஒரு எம்டி படத்தை வாயில நுழையாத பேரை போட்டு இவர்தாங்க. சோ இப்படித்தான் நம்ம பயணம் பண்ணி பல விஷயங்கள் நாம் இழந்திருக்கிறோம், பணத்தை விட்டுருக்கிறோம், ஃபேஸ் வேல்யூ தொலைச்சிருக்கிறோம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் அகிலன் பாத்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் சென்னை, காஞ்சிபுரம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட வருடங்கள் ஷேர் மார்க்கெட்ல பெரிய பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருக்காரு. நிறைய பெரிய பெரிய கம்பெனில ஸ்டேட் ஹெட்டா இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா நாமளே ஏன் ஒரு ஒரு புரோக்கிங் பண்ணக்கூடாதுங்கிறத ஸ்டார்ட் பண்ணி அந்த விஷயனோட தான் அவர் பிளான் பண்ணியிருந்தாரு. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவர் ப்ரிடிக்ட் பண்ணது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை விட கிரிப்டோ தான் உலகத்தை ஆளும் என்பதை புரிந்து 5 வருடங்களுக்கு முன்னால் இதை பற்றிய பிளாக் செயின் பற்றிய படிச்சு நாலேஜ் எடுத்து எல்லாம் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடங்கள் கிரிப்டோவும் 15 வருடம் ஷேர் மார்க்கெட்டும் இணைந்து ஒரு விஷன் மிஷின் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தலைவர் மிஸ்டர் அகிலன் சார். இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கைரா. அப்பேற்பட்ட நபர் தான் இன்னைக்கு நம்ம வழிநடத்தி ஒரு கேப்டனா இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் நீங்க கேட்கும்போது எல்லாமே தெரியும். இதற்கு பின்புறமா இருந்து பண்ணது எல்லாமே அவர் தான் பண்ணிக்கிறாரு. அதனால இஃப் யூ ஹேவ் எனி ப்ராக்டிக்கல் எனி டிஃபிகல்ட்டி ஏதாவது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா டோன்ட். திஸ் இஸ் அ ரியல் கம்பெனி, ரியல் ப்ராஜெக்ட், ரியல் ரிஜிஸ்டர்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா பார்க்க போறீங்க. அதனால ஒரு தெளிவான விஷயம் என்னவென்றால் ஒரு கேப்டன்ஷிப் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு தலைவர் நம்ம கூட இருந்து இந்த பிரசன்டேஷன் பண்றதுனால ஒரு மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் கொஞ்சம் ஃபாஸ்டாக போய்க்கிறேன், ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் கம்பெனி, கிரிப்டோ கம்பெனி எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா எந்த இடத்துலயுமே நீங்க ஒரு ஆபீஸை பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க இருக்கிற இத்தனை பேர் இருக்கிறீங்க, உண்மை சொல்லுங்க. நான் அந்த கம்பெனி அவ்வளவு கொடுத்தேன், இந்த கம்பெனி அவ்வளவு போச்சுன்னா சொல்றோம் இல்லைங்களா? நீங்க எங்க உட்கார்ந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் காட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி கடையா இருக்கும், ஒரு காஃபி டேவா இருக்கும், இல்ல ஹோட்டல் ரூமா இருக்கும். ஸோ வாட் இஸ் த அத்தன்டிகேஷன் வாட் யூ ஹேவ் சோ ஃபார்? பட் வி ஆர் த ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஒன்ஸ் வி ஸ்டார்டட் த கம்பெனி, ஒன் வி ஸ்டார்டட் த நெட்வொர்க் ரெஃபரல் பண்ணும்போது வி ஓபன்ட் நியர்லி இந்த 1.5 இயர்ஸ்ல 9 பிசிக்கல் ஆபீஸ் போட்டு கிரிப்டோ போர்டை போட்டு ஜிஎஸ்டியை போட்ட த ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் இந்தியா இஸ் கைரா. ஆல்ரெடி 9 ஆபீசஸ் இன் தமிழ்நாடு, கேரளால ஒண்ணு அண்ட் ஆந்திரால ஒண்ணு. வேற எந்த கம்பெனியுமே நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணி ஏதாவது பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருப்பீங்க. நீங்க அவங்ககிட்ட போய் உங்க எம்டி யாருப்பா, சிஇஓ பேச முடியுமான்னு கேட்டு பாருங்க. இல்லைங்க கேட்டா அதெல்லாம் இல்லைங்க, இது கேட்டா டீசென்ட்ரலைஸ்ங்கிறாங்க. சார் டீசென்ட்ரலைஸ்னா ஏதோ ஒரு விஷயம் யார்கிட்ட போய் கேட்பீங்க? ஓகே அந்த கம்பெனிக்கு ஆபீஸ்ல கேட்டா இல்லைங்குவாங்க. ஸோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் கம்பெனி ஓப்பன் நியர்லி 11 பிசிக்கல் ஆஃபீஸ் போட்ட ஃபர்ஸ்ட் கம்பெனி கைரா. ஸோ வி ஆர் வெரி லக்கி பிகாஸ் யூ ஆர் இந்த ரியல் கம்பெனி ப்ராஜெக்ட் நீங்க வந்திருக்கீங்க. ஐ வெல்கம் யூ ஆல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கைரா பிளாக் செயின் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் செயினுடைய ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதார், ஈவார், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா இடத்துலயுமே லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்க பத்திரப்பதிவுல போய் உங்க லேண்ட், உங்க டாக்குமெண்ட்டை எந்த முறையில பதிவு பண்றாங்கன்னா அது பிளாக் செயின். அப்ப பிளாக் செயின் என்ன, அது ஏன் வளரக்கூடியது, இதன் மூலமா உருவான காயினுடைய பிரைசிங் என்ன என்பதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம ஒவ்வொன்றா கேட்போம். ரைட். அடுத்து இந்தியாவோட லீடிங் பிசினஸ் மேகசின் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வேர்ல்டு. பிசினஸ் வேர்ல்ட்ல சொன்ன கருத்து என்னன்னா வெப்3 அண்ட் பிளாக் செயின் ரெண்டுமே நம்ம கையில் இருக்கு. 90 லட்சம் கோடி வந்து 2032ல அது அடைய போது ஜிடிபி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபில இது வந்து கிட்ட 90 லட்சத்துல வந்து டச் பண்ண போகுதுன்னா யூ ஆர் இன் தி பிரைட்டஸ்ட் ஃபியூச்சர் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்கிறதுனாலதான் கொஞ்சம் தெளிவா இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம போக போக பார்ப்போம். ரைட். ஸோ கிரிப்டோ, growth ஆஃப் கிரிப்டோ. கிரிப்டோனா பொதுவாக வந்து சில பேர் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு சார் கிரிப்டோ நான் புதுசா வந்திருக்கேன் சார் சொல்றவங்களுக்கு அது என்ன என்பதை ஜஸ்ட் ஒரு சில வினாடி சில நிமிடங்களை சொன்னாதான் அவங்களுக்கு இதை புரிஞ்சு அடுத்தடுத்த பதில் அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த வகையில சிம்பிளா சொல்றாங்க கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு, அதாவது காமனா சொல்றதா இருந்தா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு டிஜிட்டல் கரன்சி. அட்மின் அந்த யாருக்கு இருக்குன்னு ரிமூவ் பண்ணுங்க சார் ப்ளீஸ். அட்மின் இருந்தா ரிமூவ் பண்ணுங்க. யார் அது ஹேண்ட் ரைட் பண்றாங்களோ ஜஸ்ட் ரிமூவ் தம் ஃப்ரம் பெர்மனன்ட்லி ஃப்ரம் த குரூப். தேங்க்யூ. ஸோ ஓகே, ஸோ வாட் இஸ் கிரிப்டோ? ஸோ கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிஜிட்டல் அசட், அதாவது ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு அசட்டு. அந்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிரிப்டோகிராஃபி என்ற செக்யூர்டு பண்ணப்பட்ட ஒரு அசட். யாரும் வந்து அந்த அசட்டை வந்து டச் பண்ணவோ இல்ல ஆல்டர் பண்ணவோ திருத்தவோ இல்லை அதை வந்து ஏமாற்றவோ முடியாத ஒரு அசட். இது இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுதான். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா நீங்க கிரிப்டோவை இந்தியாவில் வாங்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாங்கலாம், விற்கலாம். 1% டிடிஎஸ்,
லாபம் சம்பாதிக்கலாம், 30% ப்ராஃபிட் டேக்ஸ், ஐடில நீங்க ஃபைல் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாவே இட் இஸ் லீகல். இதை போய் அடுத்தவங்க போய் கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க தான் முடிவு எடுக்கணும். தெரியாதனமா இன்னைக்கு அடுத்தவங்க கேட்கறத கேட்காதீங்க. அப்படிதான் கேட்கணும்னா ஒரு ஏஐல கேளுங்க, சாட் ஜிபிடில கேளுங்க, கிரிப்டோனா என்னன்னு கேளுங்க, பதில் சொல்லு. ஏன் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குறீங்க? உலகத்திலேயே நாம வளர்ந்தா மண்டை காய்ஞ்சு பொறாமைப்படக்கூடிய ஒரே ஆட்கள் யாருன்னா கூட இருக்கிறவங்க தான். அது நமக்கு தெரியாது. நான் என்ன பண்றேன், அவங்ககிட்ட போய் கேட்கறது. அப்படிலாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஸோ இப்பதான் டெக்னாலஜி வளர்ந்துச்சு இல்லை. இப்போ வந்து அப்ப ஒரு நாட்டோட தலைநகர் வேணும்னா இப்போ இன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு மேத்தமெட்டிக் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா வாதியார்ட்ட வெயிட் பண்ணணும் அடுத்த நாள் வரைக்கும். ஏதோ ஒரு டவுட் கேட்கணும் போதும், இந்த ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதை படிச்சவங்களுக்கு பயங்கர பெருமை பண்ணுவாங்க. இந்த கேள்வி கேட்டா அப்படி சொல்லுவாங்க. இப்ப நல்லா பாருங்க, எந்த டவுட் இருந்தாலும் நீங்க சாட் ஜிபிடில கேட்டா ஒரு செகண்ட்ல வந்துடும். அப்போ இந்த அளவுக்கு வளர்ந்தாச்சு. அப்போ நீங்க இதுல ஏதாவது டவுட்னா கிரிப்டோ மேல டவுட்டா சாட் ஜிபிடி ஏஐல கேளுங்க. கிரிப்டோ பிட்காயினோட வேலை ஸ்டார்டிங் என்ன கேளுங்க, அழகா முடிவெடுங்க. அதை விட்டு போட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எதிர் வீட்டுக்காரங்க நம்ம எதிரிகள் எல்லாம் எங்க இருக்கான்னு நம்ம சுத்தி இருக்க வந்து அத்தனை பேர் எதிரின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால கிரிப்டோ என்பது லீகல் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஜிட்டல் அசெட். வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் அசெட் மட்டும் இல்லாமல் கிரிப்டோவை கொடுத்து நீங்க எந்த பொருட்கள் வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கலாம். ஒரு துபாய் போங்க, துபாய் உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடு. அந்த துபாயில போய் பாத்தீங்கன்னா கிரிப்டோ டிரான்சாக்ஷனுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. இதை சிந்திச்சு பார்க்கணும் நீங்க எல்லாருமே. தப்பா பேசணும் சொல்லுங்க. ஒரு வளர்ந்த நாடு, பொருளாதாரத்துல மிகப்பெரிய வெற்றி அடைந்த நாடு, அங்க நடக்கக்கூடிய கிரிப்டோ டிரான்சாக்ஷனுக்கு ஜீரோ டேக்ஸ் போட்டிருக்காங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது அடுத்த உலகம் கிரிப்டோ தான். ஸோ சிங்கப்பூர் ஆகட்டும், எல்லா பக்கமும். இந்தியாவில வந்து எதுக்கு பெர்மிஷன் வரலன்னா வெயிட் பண்றோம்னா, கிரிப்டோவை நேரடியா ஏதாவது கொடுத்து பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அனுமதி வந்து we are waiting for that. பட் அதற்கும் நாம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து ஒரு வவுச்சர் சிஸ்டத்தை கொண்டு வந்து நம்ம காயின் ஏர்ன் பண்ற காயினை நீங்கள் யூட்டிலிட்டிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதல் கம்பெனி கைரா. ஸோ மொத்தத்தில் கிரிப்டோ என்பது ஒரு டிஜிட்டல் அசெட். நான் ஸ்டார்டிங் பண்ண மாதிரி வாங்கலாம், விற்கலாம், ப்ராஃபிட் டேக்ஸ் கட்டலாம், ஐடில ஃபைல் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்தது டெக்னாலஜி, மணி, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உலகத்துல லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்னைக்கு போட்டோம்னா அது பிளாக் செயின். நீங்க சொல்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வந்து பறவை காலில் புறா காலில் விட்டு அடுத்த நாட்டுக்கு தான் அந்த கடிதத்தை அனுப்பிய காலம் வரலாறு இலக்கியத்துல இருக்கு. அதுக்கப்புறம் ரேடியோ, டெலிபோன் வந்துச்சு, கம்ப்யூட்டர் வந்துச்சு, இன்டர்நெட் வந்துச்சு, எல்லாம் போக இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வந்திருக்கு. சிந்தித்து பாருங்க, இந்த போன்ல வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு 4-5 நாடுகள்ல இருந்து இதை கேட்குறீங்க. 5000 கிலோமீட்டர் தள்ளிக்கிறவங்க கேட்டிருக்கீங்க. ஹவு? பிகாஸ் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மொபைல். அதை விட லேட்டஸ்ட் தான் பிளாக் செயின். அப்ப பிளாக் செயின் சிம்பிளா சொன்னா ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி நீங்கள் ஒரு தரவுகள், அதாவது நீங்க டேட்டாஸை எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சீங்கன்னா அந்த டேட்டாவை யாராலையுமே அழிக்கவோ மாற்றவோ திருத்தவோ முடியாது. அப்பேற்பட்ட டெக்னாலஜிக்கு பெயர் தான் பிளாக் செயின். இது கிரிப்டோக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிளாக் செயின். அதே மாதிரி பண பரிவர்த்தனை, பண்டமாற்றம் சொல்லுவோம். ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை மாத்திக்கிறது, இப்படிதான் உலகம் இயங்கியது. அதுக்கப்புறம் நாணயங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப யூஸ் பண்ண கரன்சி நோட்டுகள் வந்துச்சு. அது நிறைய ப்ராப்ளம் என்னன்னா, கள்ள நோட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. நல்ல நோட்டை எடுத்துட்டு போனா பயம், பாதுகாப்பு இல்லை. ஒரு நாடு திரும்ப திரும்ப அச்சடிச்சா பொருளாதார வீக்கம் என்று சொல்லி விலைவாசி ஏற்றம், இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம பேப்பர் மணி வந்தோம். அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வந்துச்சு. அதை யூஸ் பண்ணோம். அதுலயும் நிறைய பேர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்பரை வச்சுட்டு உங்க கிரெடிட் கார்டு நம்பரோ டெபிட் கார்டு நம்பர் வச்சிருந்தா அழகா வெளியில போய் என்ன பண்ண முடியும், உங்க பேர்ல பொருள் எடுக்க முடியும், பணம் எடுக்க முடியும். ஸோ பாதுகாப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த எலக்ட்ரானிக் மணி என்று சொல்லக்கூடிய ஜிபே, போன்பே எல்லாம் வந்துருச்சு. நீங்க நல்லா கேளுங்க, இத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க, உங்களை யாராவது ஜிபே டவுன்லோட் பண்ணுங்கன்னு யாராவது கேன்வாஸ் பண்ணாங்களா? சிந்திச்சு பாருங்க. யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? கிடையாது. டிஃபால்ட்டா ஜிபே டவுன்லோட் பண்றோம், டிஃபால்ட்டா அனுப்புறோம், எல்லாம் ஓகே அனுப்புறீங்க. திடீர்னு ஒரு அமௌண்ட் ஸ்டக் ஆனால் அதை திருப்பி எடுப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 4 நாள் ஆகும். திருப்பி வரும், வராமையும் போகும். இதை பேங்க்ல போய் கேட்டா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, யூபிஐ எல்லாம் அங்கதான் சார் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஜிபே வந்து நம்புறோம். ஓனர் யாருன்னு தெரியாது, ஆபீஸ் யாருன்னு தெரியாது. பட் பிகாஸ் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டாங்க, டெக்னாலஜி நம்பித்தான் ஆகணும். ஸோ அந்த வகையில இருக்கிற ஜிபேலையும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னவென்றால், நீங்க ஒரு நம்பர் மாத்திய நம்பர் அப்படிதான் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55,000 ரூபாய் அனுப்புறதுக்கு என்ன கடைசியில ஒரு நம்பர் மாத்திட்டார். அது செகண்ட் போயிருச்சு, கவனிக்கல. அதுக்கப்புறம் அவர் பணம் வரலங்கிறாரு. இவர் அனுப்பிச்சாச்சுன்னு ஒரே பஞ்சாயத்து. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மாறி வேற ஏதாவது பேர் போயிருச்சு. அந்த பணத்தை போய் கூப்பிட்டு கேட்டோம்னா அந்த நம்பரே சுவிட்ச் ஆஃப் வருது, நாட் ரீசூல் வருது. அந்த பணம் போனதுதான். பேங்க்லயும் கேட்க முடியும், இங்கேயும் கேட்க முடியல. சிந்திச்சு பாருங்கள், ஒரு நம்பரை மாத்தினா கூட பணம் மாறிடும். ரெண்டாவது, அவசர தேவைக்கு ஏதாவது எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு நான் வந்து ஒரு 2 லட்சம் டிராப் பண்ண அவங்க ஜிபே பண்ண முடியுமா? முடியாது. சரி, என்னுடைய மகன் இந்த துபாயில் இருக்கிறான், சிலோன் இருக்கிறான், பணம் அனுப்ப முடியுமா? முடியாது. அப்போ ஒரு நம்பர், உங்க ஜிபே நம்பர் ஒருத்தர் தெரிஞ்சா அழகா பணத்தை ஏமாத்தலாம்.
ஸோ இவ்வளோ டிராபேக் இருக்கக்கூடிய ஒரு ஜிபே தான் இன்றைய ட்ரெண்ட்ல லேட்டஸ்ட். சில்லறை தட்டுப்பாடு என்பதே கிடையாது. நீங்க ரோட்ல இருக்கிற ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் ஜூம் போட்டுட்டு உங்க முன்னாடி இப்ப நான் ஜூம்ல பேசுறேன். இந்த மாதிரி நீங்க வந்துங்க, நீங்க வந்து ரோட்ல போற சாதாரண காய்கறி கடையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணா பணம் போயிருன்னு சொன்னால் நீங்க நம்புவீர்களா? ஆனா இன்னைக்கு என்ன, ஜிபே இல்லாத வாழ்க்கை இல்லை. ஸோ வி ஹேவ் டு அடாப்ட் ஜிபே அண்ட் போன்பே. ஐ எம் ஷூர் ஐ எம் கோயிங் டு டெல். அது நிறைய ப்ராப்ளமேட்டிக் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அதை பிரேக் பண்ண வந்ததுதான் கிரிப்டோ. அப்ப என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிபே அண்ட் கிரிப்டோ? ஸோ கிரிப்டோ அப்படிங்கிறது சிம்பிள். கிரிப்டோவுக்கு எல்லை கிடையாது, கிரிப்டோக்கு பார்டர் கிடையாது. ஸோ யூ கேன் சென்ட் கிரிப்டோ டு எனிவேர் இன் த வேர்ல்டு. எங்க வேணா அனுப்பலாம், ஐலாண்ட் இருந்தாலும் சரி, எங்க வேணா அனுப்பலாம், நோ பார்டர். செகண்ட் திங், கிரிப்டோ வந்து யூ கேன் சென்ட் எனி வேல்யூ, நோ கண்டிஷன். நீங்க 5 ரூபா அனுப்பலாம், 50 ரூபா அனுப்பலாம், வேல்யூல பிட்காயின் அனுப்பலாம், 1 கோடி அனுப்பலாம், என்ன வேணா அனுப்பலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், கிரிப்டோ அனுப்புனீங்கன்னா அதை வந்து யார் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி கிடையாது. இது பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அனுப்புறதுக்கு போயிடும். இதுல மிகப்பெரிய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டாஸ் எல்லாவற்றையும் ஓப்பன் லெட்ஜர் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாக் செயின்ல எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். அப்ப பேங்க்ல நீங்க ஒரு 10,000 அனுப்புறீங்க, நீங்க அனுப்பிச்ச பணம் அந்த ரெக்கார்டு எங்க இருக்குன்னா பேங்க்ல இருக்கும், சர்வர்ல இருக்கும், வேற வெளியாளுக்கு தெரியாது. பட் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த உலகத்துல எல்லாரும் பார்க்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், சார் எல்லாரும் பார்த்தா பாதுகாப்புன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அனுப்புறதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் வேலட்ல, பெறுவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா ஒரு 10 25 டிஜிட் ஆல்பா நியூமரிக்கா இருக்கும். நீங்க வந்து அவருடைய அட்ரஸை பேஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா பிளாக் செயின் மூலமா அங்க போயிருச்சுன்னா, இதுல என்ன பிளஸ் பாயிண்ட்னா, இத்தனை காயின், இத்தனை பிட்காயின், இத்தனை எத்திரியும் போயிருக்குன்னு தெரியும். ஆனால் மிகப்பெரிய பாதுகாப்பு, யார் அனுப்பியவர், யார் பெற்றவர் என்ற அந்த டீட்டெயில் நீங்க பார்க்கவே முடியாது. ஹைலி செக்யூர். அப்ப சிந்திச்சு பாருங்க, நான் ஒருத்தர் பணம் வாங்கினா கொடுத்துட்டு, அவர் வாங்கிட்டேங்கிறாரு, நான் கொடுத்துட்டேன், வேலை முடிஞ்சது. இது தேர்ட் பார்ட்டி கிடையாது. ஸோ அதனால இது ஒரு மிகப்பெரிய ஆளுமை பண்ணக்கூடிய துறை. அதனால இந்த பிட்காயின் வந்து, கிரிப்டோ வந்து ஏன் இவ்வளவு ஒரு பாப்புலர் ஆச்சுன்னா, பிகாஸ் அது இயங்கக்கூடிய தொழில்நுட்பம் தான் பிளாக் செயின். அப்ப பிளாக் செயின் மூலமா இயங்குறதால யாரும் தடுக்கவோ மாற்றவோ முடியாது. அடுத்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா கிரிப்டோ தான். அந்த கிரிப்டோல உலகத்தில் தோன்றிய முதல் காயின் தான் பிட்காயின். அந்த வரலாற்றை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இது வரைக்கும் நம்ம புரிஞ்ச விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி யார் முன்னாடி பயன்படுத்துறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரா வந்திருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், அமேசான் வரும்பொழுது 20 வருஷம் வர முன்னாடி ஒரு புக் ஷாப் விற்கிறது தான் வந்தாங்க, ஒரு புக்கை விற்கிறது ஆன்லைன்ல வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா உலக கோடீஸ்வரர்ல 3வது இடத்துக்கு வந்துட்டாருன்னா காரணம் என்னவென்றால், அன்னைக்கு அவர் டெக்னாலஜியை பயன்படுத்தினால் இன்று கோடீஸ்வரர். நீ ஓலா ஊபர் இருக்கு, சொந்த வண்டி கிடையாது, அவரை நம்பித்தான் அத்தனை டாக்ஸி ஆட்டோனவர்களா இருக்காங்க. ஸ்விக்கி இருக்கு, சொமேட்டோ இருக்கு, ஹோட்டலே சொந்தம் கிடையாது, ஆனா அத்தனை பேர் நம்பி இருக்காங்க. இவங்க எல்லாம் யார்? டெக்னாலஜியை பயன்படுத்தியவர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றியை பெற்று வரலாம். அந்த மாதிரி உலக டேட்டா எடுத்தீங்கன்னா, உலகத்துல அதிக டர்ன் ஓவர் பண்ற பெட்ரோல் டீசல் தான் நம்ம சொல்லுவோம், $1 trillion இண்டஸ்ட்ரியா சொல்லுவோம். இன்னைக்கு அதை பீட் பண்ணி $4 trillion இண்டஸ்ட்ரியா கிரிப்டோ வந்தாச்சு. பிட்காயின் மட்டுமே $2 trillion. அப்ப நான் நினைச்சு பாருங்க, கிரிப்டோட அசெட், உலகத்துல டாப் 10 அசெட் கம்பெனி எடுத்தீங்கன்னா கிரிப்டோ 7வது இடத்துல வந்துருச்சு. கிரிப்டோக்கு அப்புறம் தான் கூகுள் போயிருச்சு. அப்ப சிந்திச்சு பாருங்கள், அப்படிப்பட்ட பிட்காயினை வந்து உருவாக்கிய நபர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு குளோபல் டேட்டா வந்தாச்சு. அதே மாதிரி growth ஆஃப் காயின்ஸ், கிரிப்டோ வந்து ஃபர்ஸ்ட் பிட்காயின் வரும்போது அதோட விலை 2 ரூபா, அதாவது 1 ரூபாய் 2008. நினைச்சு பாருங்க, வெறும் 1 ரூபாங்க. இதை உலகம் மதிக்கல. 100 ரூபாய் வரும்போது மதிக்கல, 1000 வரும்போது நம்பல, 2 லட்சம் வரும்போது யோசிச்சாங்க, 5 லட்சம் வரும்போது குறையும் பார்த்தாங்க. இப்படியே போய் அந்த 1 ரூபாய் இருக்கக்கூடிய கிரிப்டோ இன்றைய விலை கிட்டத்தட்ட 1 கோடிங்க. 1 கோடி மடங்கு பெற்று பெருசா இருக்கு. 2008 ஒரு 1000 ரூபாய் போட்டு இன்னைக்கு 1000 கோடி மதிப்பு வச்சிருந்திருப்பீங்க. அதே மாதிரி எத்திரியம் 2014 வரும்போது 18 ரூபாய், இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சம். பினான்ஸ் 2017 ஸ்டார்ட் ஆச்சு, வெறும் 6 ரூபாய் 8 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு கிட்டத்தட்ட 65,000 ரூபாய். இந்த மாதிரி இப்படிப்பட்ட காயின் நம்ம எல்லாம் இழந்துட்டோம், இப்படியே இழந்து விட்டுட்டோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னவென்றால், ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு கம்பெனியுடைய ஒரு காயினை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும். அது என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ரைட். உலகத்திலேயே கிரிப்டோ ஓனர்ஸ் என்ன அர்த்தம்னா, கிரிப்டோவை சேமிக்கக்கூடிய இடம் வேலட். அது டிஜிட்டல் வேலட்னு சொல்லுவாங்க. மொபைலும் வச்சுக்கலாம், லேப்டாப்லயும் வச்சுக்கலாம், ஹார்ட்வேர்ல வச்சுக்கலாம். அந்த வகையில் உலகத்துல அதிகமான பேர் வேலட் வச்சிருக்கவங்க ஒரு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எதுனா இந்தியா, 10 கோடி பேர். அதற்கப்புறம் தான் யுஎஸ்ஏ. நம்ம சிந்தித்து பாருங்கள், நம்மளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய லெவல்ல வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கவர்மெண்ட் 1% டிடிஎஸ் வாங்குவதற்கும் விற்பதும் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட்டுக்கு 30% வந்து அலாட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் தெரியும். ஐடில ஃபைல் பண்றதுக்கான காலம்ஸ் வந்தாச்சு. அடுத்து முக்கியமான விஷயம் என்னவென்றால், நிறைய விஷயம் பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, சார் டோக்கன்னா என்ன, காயின்னா என்ன?
நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய பேர் இழந்தது என்னன்னா டோக்கன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காயின் அண்ட் டோக்கன்? அப்ப காயினுக்கு டோக்கன் உள்ள வித்தியாசம் என்னன்னா சிம்பிள் தான். அதாவது சொந்த பிளாக் செயின் மூலமா இயங்கக்கூடிய ஓன் நேட்டிவ் காயின் இருக்கக்கூடிய ஒரு காயின்ஸ்க்கு வந்து காயின் சொல்லுவோம். அதே வாடகை, அதாவது அடுத்த பிளாக் செயின்ல ஒரு கிரியேட் பண்ண போறேன், நான் என் பேரை போட்டு ஒன்று கிரியேட் பண்ண போறேன், அது யாரோ ஒரு பேரை வச்சுக்கிறேன், அதை கிரியேட் பண்ணி அதுக்கு நான் ஒரு ஒயிட் பேப்பர் போடுறேன், டோட்டல் சப்ளை ஃபிக்ஸ் பண்றேன், இது எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா கிரியேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் டோக்கன். அப்ப டோக்கன் என்பது அடுத்தவங்களுடைய பிளாக் செயின்ல உருவாக்கி யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா காயினுங்கிறது ஓன் பிளாக் செயின் இருந்தாதான் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கெயிட் ஆகட்டும் நம்மளுடைய காயின், நம்முடைய பிடிசி காயின், எத்திரியம், அடா, டாஜி எல்லாம் காயின். அதே யூஎஸ்டிடி, லிங்க், டாய்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன். ஏன்னா இன்னொருத்தோட ஒரு பிளாக் செயின், ஒரு எத்திரியம் பிளாக் செயின் உருவானங்காட்டிக்கு தான் வந்திருக்கு. அதே மாதிரி யூஎஸ்டிடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ங்கிற ஒரு பிளாக் செயின் மூலமா இயங்குது. ஸோ அதனால நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இதுவரைக்கும் நம்ம காசை தொலைச்சவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தெரியாதனமா பண்ணது டோக்கன். யாராவது ஒருத்தர் போட்டு ட்ராக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் 40,000 50,000 செலவு பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அவங்களே ஒரு டோக்கன் சப்ளை ஒயிட் பேப்பர்லாம் போட்டு அழகா என்ன பண்ணுவாங்க, டெய்லி இவ்வளவு வேணுமா 1% டெய்லி 2% டெய்லின்னு சொல்லி அட்ராக்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட அழகா என்ன பண்ணுவாங்க, பணத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து காயினா கொடுப்பாங்க. அந்த காயினா கொடுப்பாங்க. ஆனா அந்த காயினை வாங்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு காயின் வந்துச்சுன்னு பியர் டு பியராகவே வித்துட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்டேஜ்ல பிசினஸ் குறையும் பொழுது அந்த காயினை எடுத்து எக்ஸ்சேஞ்ச் வந்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் வெயிட் பண்ணிருப்பான். நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கின காயின் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வருவீங்க, அங்க பாத்தீங்கன்னா 9 ரூபாய்க்கு கோட் பண்ணிருப்பான், 8 ரூபாய்க்கு கோட் பண்ணிருப்பாங்க. அப்படியே குறைஞ்சு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த காயின் ஜீரோ ஆகும். அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த காயினை டோக்கனை டீலிஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த டோக்கனுக்கு ஒரு பிளாக் செயின் இல்லை, அந்த டோக்கனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது, அந்த டோக்கனுக்கு லிக்விடிட்டி கிடையாது. ஸோ இது எதுக்கு சொல்லலாம், ஏற்கனவே நான் தவறுகள் பண்ணியிருந்தாலும் கவலைப்படாதீர்கள். We are the first company, we are the first exchange we are having with own blockchain இருக்கிற ஒரே கம்பெனி கைரா. ரைட். அடுத்து கைரா எக்ஸ்சேஞ்ச் உங்க எல்லாருக்கும் தெரியும். 4 வருஷம் 3 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 33 பேரோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாலிகானோடைய நெட்வொர்க்ல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஓன் பிளாக் செயின்ல மாத்திட்டோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கனால என்ன பெனிஃபிட்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் வரக்கூடிய அனைத்து டிரான்சாக்ஷனுக்கும் ஃபீஸ் வந்து பெய்ட் காயின். ஸோ ஆட்டோமேட்டிக்கா காயின் விலை கண்டிப்பாக கூடும். எப்படி பிஎன்பி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 15 ரூபாய் 20 ரூபாய் வந்து 60,000 வந்ததுக்கு காரணம் என்னன்னா வின்னர்ஸ் நடக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன் ஃபீஸும் வந்து பிஎன்பி. அந்த மாதிரி பெய்ட் காயின் நம்ம வாங்க போறோம். அதே மாதிரி காயின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற காயின் அழகா கண்டிப்பா பெரிய லெவல்ல இறங்காது, ஒரு மெயின்டைன் பண்ணும். ஒரு பினான்ஸ் ஆகட்டும், பிட்கோவி ஆகட்டும், கூகாயின் ஆகட்டும், கைரா ஆகட்டும், நீங்க பாருங்க 6 ரூபாய் ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு 65,000, 70 ரூபாய் ஸ்டார்ட் ஆனது 719, 16 ரூபாய் ஸ்டார்ட் ஆனது 997. நம்ம 1 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2 ரூபாய் 50 வந்து 2 ரூபாய் 70 போயிட்டு இருக்கு. சிந்தித்து பாருங்கள். we are the only company இன்னைக்கு சிங்கிள் டிஜிட்ல இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்ச் காயின்ல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா எந்த காயினுக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கு அதாவது பிளாக் செயின் கிடையாது, நமக்கும் பினான்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் நம்ம எல்லாரும் வந்திருக்கீங்க. அடுத்து பிளாக் செயின் அகாடமி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் 27க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டி காலேஜில் எல்லாத்தையும் நம்ம வந்து பிளாக் செயின் செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல என்ன பெருமைனா தமிழ்நாட்டில் யாருமே ஒரு பிரைவேட் கம்பெனி நுழைய முடியாத இடம் அண்ணா யூனிவர்சிட்டி. அங்க கூட நம்ம கிளாஸ் எடுத்தாச்சு, எஸ்ஆர்எம்ல எடுத்தாச்சு. ஸோ ஒரு டெக்னிக்கல் கம்பெனினால இங்கெல்லாம் நம்ம எடுத்துருக்கிறோம். எங்களோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்டர்ன்ஷிப்பும் கண்டிப்பா நம்மகிட்ட வந்தாகணும் பிளாக் செயின். அப்பொழுது நாம வாங்கக்கூடிய ஃபீஸ் வந்து கெயிட் காயின். அப்போ காயினோட விலை மிகப்பெரிய லெவலில் பூம் ஆக போகுது. அதே மாதிரி பிளாக் செயின் இருக்கிற காயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், கண்டிப்பா கீழே போகாது. எத்திரியம், பினான்ஸ், ரிப்பிள், பாலிகான். ரிப்பிளா எடுத்தீங்கன்னா 35 பைசா இன்னைக்கு 200 சில்லறைங்க. அமெரிக்காவில் இருக்க அனைத்து பேங்கோட கம்ப்ளீட் பிளாக் செயின் வந்து ரிப்பிள். பாலிகான் இந்தியாவோட முதல் பப்ளிக் பிளாக் செயின் ஒரு 18 பைசா ஸ்டார்ட் ஆச்சு, 22 ரூபா. அதே மாதிரி கைரா 1 ரூபா ஸ்டார்ட் பண்ணி 2 ரூபால போயிட்டு இருக்கு. இதுல இருக்கிற எந்த பிளாக் செயின் கம்பெனிக்கு எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, நமக்கு பினான்ஸ் தவிர. ஸோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் கம்பெனி ஹேவிங் ஓன் பிளாக் செயின் வித் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற முதல் கம்பெனி நம்மளது தான். ஸோ நம்ம கம்பெனி காயினை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சோலார் என்எஃப்டி இது வரைக்கும் கிரிப்டோ உலகத்தில் டிஜிட்டல் அசெட் வச்சிருப்பாங்க, நான் சொல்ல மாட்டாங்க. வி ஆர் த ஃபர்ஸ்ட் கம்பெனி. அதாவது பாத்தீங்கன்னா we are the first company டிஜிட்டல் அசெட்டுக்கு ஈக்குவலண்டா பிசிக்கல் அசெட் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த வருஷம் 150 ஏக்கரா நம்ம கைரா டெக் பேர்ல வாங்கியிருக்கிறோம். அதுல முதன்மையா நம்ம என்ன பிளான் பண்றோம்னா திருச்சி டு சிதம்பரம் டால்மியா சிமெண்ட்டுக்கு பக்கத்துல ஆல்ரெடி பாட் 108 ஏக்கரா வாங்கியிருக்கிறோம். இங்க நம்ம என்ன பிளான் பண்றோம்னா we are going to produce solar. கிட்டத்தட்ட 100 மெகாவாட்டுக்கான சோலாரை ப்ரொடியூஸ் பண்றோம், பேனல்ஸை போட போறோம். இந்த பேனல் மூலம் வரக்கூடிய அந்த பவரை கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணி அந்த ரெவென்யூவை ஃபர்ஸ்ட் டைம் இன் ஏஷியா we are giving as a NFT நான் ஃபஞ்சபிள் டோக்கனா கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டா கொடுக்க போறோம்.
அது பிளாக் செயின் மூலமா இயங்க போது. இப்ப எத்தீரியம் பிளாக் செயின்ல வந்திருக்கு. இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, எனிஒன் கேன் பை என்எஃப்டிஸ். 1 ஸ்கொயர் ஃபீட்டோ 2 ஸ்கொயர் ஃபீட்டோ வாங்கலாம். அப்படி வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னா, ஒன்ஸ் அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய ரெவென்யூல உங்கள்கிட்ட எவ்வளவு என்எஃப்டி வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு ரெவென்யூ கொடுக்குற ப்ராஜெக்ட் நம்ம தொடங்கியிருக்கிறோம். சிந்தித்து பாருங்க, இது வரைக்கும் யாருமே பண்ணல. ஒரு கவர்மெண்ட் ரெவென்யூவை பிளாக் செயின் டெக்னாலஜினால சாத்தியம், இல்லைன்னா சாத்தியமே இல்லை. நீங்க ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இடத்த பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஷேரா வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்த காரணம் பிகாஸ் ஆஃப் பிளாக் செயின். அதுல ஏசியாவில் ஃபர்ஸ்ட் கம்பெனி இது லான்ச் ஆயாச்சு, ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. இதையும் நீங்க இன்வைட் பண்ண கேட்டு பாருங்க. அதேமா நமக்கு ஒரு 4 மடங்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது in 10 years. So that is the biggest advantage of solar NFT. அது போக நம்ம விபேங்க ஒரு ஆப்பை 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டோம். இது போன்பே மாதிரி. என்ன வித்தியாசம் என்றால், போன்பே ஜிபே எல்லாம் ஐஎன்ஆர் பேஸ்டு, இது ஒரு கிரிப்டோ பேஸ்டு வெப்3. அதாவது நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய கைட் காயினை யூ கேன் கன்வெர்ட் இன்டு வவுச்சர். அந்த வவுச்சரை நீங்க கொண்டாந்துட்டீங்கன்னா அது ஐஎன்ஆரா மாறும். அந்த ஐஎன்ஆர் மூலம் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ரீசார்ஜ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் நீங்க இபி பில் கட்டலாம், ஃபாஸ்டேக் பண்ணலாம், பல யூட்டிலிட்டி நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்றால், கடந்த 2 வருடங்களா நான் பர்சனலா அதை யூஸ் பண்றேன். எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்னா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வேல்யூ உள்ள கெயிட் காயினை ஐஎன்ஆரா மாத்தி இபி பில்லு, கேஸ் பில், அது பஸ் புக்கிங்ல இருந்து, ரீசார்ஜ்ல இருந்து, ஃபாஸ்டேக்ல இருந்து தொடர்ந்து பயன்படுத்தியிருக்கிறேன். நான் என்னுடைய 7 வருஷ கிரிப்டோ வரலாற்றுல முதல் முறையா ஒரு காயினை பயன்படுத்திய ஒரே இடம் கைரா. இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும், வேற யாருமே இது பண்ணல. நம்ம பண்ணிட்டோம்னு நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு விபிங்கிறது நம்ம கையில் இருக்கு. அதே மாதிரி இ காமர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது அமேசான் இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பணம் கொடுத்து நீங்க வாங்கலாம், டெபிட் கார்டுல வாங்கலாம், கேஷ் ஆன் சிஓடி பண்ணலாம். பட் வி ஆர் த ஃபர்ஸ்ட் கம்பெனி இன்ட்ரோடியூசிங் கிரிப்டோவை நீங்க கொடுத்து கன்வெர்ட் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். இது லான்ச் பண்ணியாச்சு. நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ்ல நீங்க கிராசரிஸ் கூட நீங்க வாங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்த முதல் கம்பெனி கைரா. ஸோ அதுவும் நம்ம கையில ரெடியாவே எல்லா ப்ராஜெக்டும் இருக்கு. இதெல்லாம் போக அப்கமிங் ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு. பைமோ, என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், ரியல் எஸ்டேட் என்எஃப்டி, காயின் கோர், கிரிப்டோ பேங்க் அண்ட் லெண்டிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் பிளாக் செயின் ரிசர்ச் சென்டர், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட பர்பஸ் என்னன்னா, இதுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய கைட் காயின் அப்ப டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா கூடும். டிமாண்ட் கூடும் பொழுது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வருதுன்னு படம் காமிச்சிட்டு தான் நீங்க பார்த்திருப்பீங்க. வந்தாச்சு, யூஸ் பண்றது ஒரே கம்பெனி கைரா. ரைட். அடுத்து வந்து ஒய் கைட் பத்தியோட முக்கியமான விஷயங்கள் எல்லாருக்கும் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். இது வந்து ஓன் பிளாக் செயின்ல இருக்கிற ஒரு கம்பெனி. இது எல்லாத்தையும் போக இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பிட்காயினை வந்து ₹1 இருக்கும் போது மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு அது 1 கோடி ஆயிடுச்சு. எத்தீரியம் வந்து ₹16 மிஸ் பண்ணோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக போயிடுச்சு, 2 லட்சம் போயிடுச்சு. பினான்ஸ் 2017 ₹6 இருந்துச்சு, இப்போ 65,000, அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பாலிகான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் வந்து பாத்தீங்கன்னா 18 பைசா இருந்துச்சு, 26, 25 வந்துச்சு, அதையும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்க மிஸ் பண்ணாம இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், கைட்டு இதை ஸ்டார்ட் பண்ணும்போது 2023 ₹1, அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க, ரிவார்ட்ஸ் சேர்த்துனா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2.7, 2.5 பக்கம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சிந்தித்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 150% growth கொடுத்துருக்குறோம். கொடுக்க போறோம்னு சொல்ல கொடுத்தாச்சு. இனிமேலும் இதை மிஸ் பண்ணாதீங்க. we are planning to go for double digit. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சார் இதெல்லாம் ஓகே சார், நான் இன்வெஸ்ட் பண்ண நான் போன வருஷம் என்ன லாபம் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1 லட்சம் காயின் கொடுத்தா 1 லட்சம் காயின் கொடுத்தா ₹1,00,000 கிடைச்சா 1 லட்சம் காயின் கொடுத்துரும். அந்த 1 லட்சம் காயின் வச்சவங்க அது மல்டிபிள் ஆகி இன்னைக்கு 1,72 காயினா அவங்க ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த ரிவார்ட்ஸை கணக்கு போடும்போது இன்னைக்கு விலை ₹2.70 போட்டா கூட 4 லட்சம். ஸோ டோட்டலா கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 3,60,000, 3,50,000 ரூபாய் ப்ராஃபிட் வாங்கியிருக்காங்க. இது என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, கிட்டத்தட்ட ஒரு 350% மினிமம் ப்ராஃபிட் வந்து போன டைம் வாங்கிட்டாங்க. இது வந்து வாங்க போறோம் வரப்போறோம்னு சொல்லி ஏற்கனவே இதுல ஜாயின் பண்ணவங்க நிறைய லீடர்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அற்புதமான விஷயத்த பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன கைராவோட ப்ரொஃபைல் யாரு, நம்ம கைரா உருவாக்கிய நபர் யாரு, கைரா ஏன் மற்ற கம்பெனிக்கு சிறந்தது, ஏன் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குங்கிறத நம்ம ஒரு டீட்டெயிலா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நீங்க ஒரு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், இந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் எல்லாம் ஓகே, நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், எல்லாம் ஓகே, நான் லைஃப்ல மிகப்பெரிய பணம் சம்பாதித்தே தீர வேண்டும் என்ற இலக்கு வச்சிருக்கேன், நான் ஜாப் போயிட இருக்கேன், என்னோட இஎம்ஐ கட்ட முடியாம திணறேன், நான் பிசினஸ் பண்றேன், நிறைய லாஸ் ஆயிட்டேன், நான் கிரிப்டோ பண்ணி நிறைய தொலைச்சிட்டேன்னு சொல்ல எல்லாருக்கும் இப்போ நம்ம கடைசி ஒரு 10-15 நிமிஷம் என்ன சொல்ல போறோம்னா, எல்லாம் ஓகே சார், என்ன சார் பண்றது, ஹவு கேன் ஐ ஏர்ன் மணி,
மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும், இந்த வருஷம் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கோடி சம்பாதிக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விடை ஒரு 10 நிமிடத்துக்கு நான் சொல்றேன். ஸோ அதனால இத்தனை நேரம் பொறுமையா அசால்ட்டா கேட்டா கூட இனிமேல் உட்கார்ந்து கேட்கறதையாவது கொஞ்சம் டீட்டெயிலா கேளுங்க. ஏன்னா பணம் என்பதுதான் இன்றைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். அது இருக்கிறா இல்லாதனாலதான் நம்ம வாழ்க்கையில அவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஸோ அந்த வகையில இப்ப நம்ம பிளான் பார்க்க போறோம். இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா 12 வகையான வருமானத்தை கொடுத்த முதல் கம்பெனி நம்ம கம்பெனி. கிட்டத்தட்ட எந்த நெட்வொர்க்கும் எந்த கிரிப்டும் 12 வகை தரல. நம்ம என்னங்க ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். அதுல இது ஒரு பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா என்ன சொன்னோம்னா ஸ்டேக்கிங். அப்ப ஸ்டேக்கிங்கிறது என்ன, சிம்பிளா சொன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேங்க்ல போய் நீங்க 1 லட்சம் பணம் கட்டுறீங்க, 2 வருஷம் போடுறீங்க, 3 வருஷம் போடுறீங்க, அதுக்கு பேர் என்னன்னா பிக்ஸட் டெபாசிட் எஃப்டி. இதற்கு பேங்க் என்ன பண்றாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 6% 7% கொடுப்பாங்க. அந்த 6% 7% உங்களுக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்டா வரும். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, வேண்டாம்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை உங்களுக்கு பேங்க்ல திருப்பி கொடுத்துருவாங்க பிரின்சிபல். இதுல என்ன ஒரு டிராபேக் என்னன்னா, இதுல வரக்கூடிய விஷயம் என்ன, இப்போ நீங்க வந்து ஒரு பணம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு 7% கொடுக்குறாங்கன்னா அந்த பேங்க் என்ன பண்றாங்க, அது 15% 18% சொல்லி ஒரு பல கடன்களை மக்களுக்கு கொடுத்து அந்த லாபத்தை தான் போக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரைட். இதுல என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரே விஷயம் தான். நீங்க போட்ட 1 லட்சம் 2 லட்சம் டபுள் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் வேணும். அப்ப 2 லட்சம் ரூபாய் நீங்க பேங்க்ல போட்டீங்க, 8 லட்சம் 4 லட்சமா வர்றதுக்கு 8 வருஷம்னா, அந்த 8 வருஷம் வரதுக்கு அப்புறம் விலைவாசி பாத்தீங்கன்னா நீங்க 2 லட்சம் வச்சு 4 லட்சம் யூஸ் பண்ற 2 லட்சம் செலவு பண்ணதா அந்த டைம் நீங்க 4 லட்சம் செலவு பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பெருசா கிடையாது. அவ்வளவுதான் பேங்கால கொடுக்க முடியும். ஓகே சார், இருந்தாலும் என்ன பிளஸ் பாயிண்ட், ஒரு சேஃப்டி. நம்ம எல்லாத்தையும் பேங்க்ல போட்டா நமக்கு பெரிய க்ரோ ஆகாது. அப்போ இதுல நம்ம என்ன பண்றோம், ஸ்டேக்கிங்கிறது என்னன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஐஎன்ஆர் இங்க நம்ம காயின் ரூ. 2 5 பைசா 4 பைசா கொடுத்து காயினை வாங்குறீங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஸ்டேக்கிங் பண்றீங்க, லாக்கிங் பண்றீங்க. அதற்கு கம்பெனி உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா டெய்லி பேசிஸ்ல மாத பேசிஸ்ல உங்களுக்கு காயினாவே ரிட்டர்ன் கொடுக்குறாங்க ரிவார்ட்ஸ். அப்போ அது வட்டி, இது ரிவார்ட்ஸ். அப்ப இது எப்படி கொடுக்க முடியும், ஆல்ரெடி நம்ம கிட்ட 1000 கோடி காயின் இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு பார்ட் எடுத்து வச்சு உங்களுக்கு டெய்லி பேசிஸ் ஆர் மந்த்லி பேசிஸ்ல கொடுக்குறாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க கொடுக்குற நம்ம காயினா கொடுக்கறதுனால நாம 2 பிளான் இருக்கு. ஒரு பிளான்ல வருஷத்துக்கு 36% மாசம் வந்து 3%. இன்னொரு பிளான்ல 3 வருஷம் போட்டீங்கன்னா 42% மாசம் 3.5%. இன்னும் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் உங்களுடைய பிரின்சிபல் வராது, ரிவார்டு மட்டும் வரும். அந்த பர்டிகுலர் பீரியட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரின்சிபல் வெளியே வரும். இப்ப லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அந்த பிளான் பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூ பிளான் டைமண்ட் பிளான் ஸ்டார்ட் பண்றோம். இந்த டைமண்ட் பிளான்ல என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, we are giving assured return of 2x. அப்ப என்ன பண்றோம், நான் என்ன மாதம் என்ன பண்றோம், நீங்க போட்ட பிரின்சிபல் வித் ரிவார்ட்ஸோட சேர்த்து கொடுத்துறோம். அப்ப என்ன ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல என்ன ஆகுது, நீங்க போட்டது டபுள் ஆயிரும். அப்ப என்ன மீனிங், 1 லேக் காயின் போடுறீங்க, 2 லட்சம் ரூபாய் போட்டு 1 லேக் காயின் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் காயினாக 36 மாசத்துல கொடுக்கணும். அப்ப பேங்க்ல 2x வர்றதுக்கு 8 இயர்ஸ், இங்க நம்ம 3 இயர்ஸ்ல கொடுக்குறோம். ஏன்னா காயினா கொடுக்குறோம், we are not giving money. இப்ப நம்ம ஐஎன்ஆரா கொடுக்குறோம்னா இட் இஸ் இம்பாசிபிள், we are giving காயின். பட் நம்ம என்ன பண்றோம், காயின் டிமாண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட பிரைசிங் ஜாஸ்தி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 லட்சம் காயின் போட்டீங்க, 2 லட்சம் காயினா கொடுக்குறாங்க 36 மாசம், மாச கணக்கு எடுத்தா 5585 காயின் கிடைக்குது. இதுல என்ன பிளஸ் பாயிண்ட்னா அந்த காயினோட அப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் 5550 12 மாசம் போட்டா 66,600 660, 4 ரூபா போடுங்க 2,66,000. ஓகே, அப்ப போட்ட காசு நீங்க எடுத்தீங்க 1 இயர்ல. செகண்ட் இயர் அந்த காயின் வந்து நிறைய யூஸ் கேஸ் இருக்கனால 5 ரூபா போகுது, 3,33,000. 3ஆவது வருஷம் 10 ரூபா போச்சு. அப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் நீங்க ஏர்ன் பண்ணலாம். 460% growth. நான் மினிமமா சொல்றேன், நாங்க பிளான் பண்றது டபுள் டிஜிட். ஓகே சார், காயின் விலை ஏறல, இதே விலை இருந்தாலும் கூட உங்களுக்கு டபுள்ங்கிறது கன்ஃபார்ம். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா மினிமம் கேரண்டி வரும், மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல மினிமம் நீங்க பண்ண வேண்டியது 10,000 காயின்ஸோட நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் பிளான். இது வந்து யாரும் பண்ணலாம், எந்த தொல்லை கிடையாது. அழகா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரிட்டர்ன் நீங்க எடுத்துக்கலாம். இதை மாசம் வர்றது இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸோட நமக்கு என்ன கொடுக்குறாங்க, பிரின்சிபலும் கொடுத்துருவோம். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே சார், நான் ஒரு நெட்வொர்க் லீடர், நான் ஒரு ஜாப் கோயர், எனக்கிட்ட பெரிய பணம் இல்லை, பட் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற பெரிய ஒரு லட்சியத்தோடு இருக்கிறேன், எனக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கு, நான் சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது ரெடியா இருக்கேன், நீங்க எனக்கு வழிகாட்டினா நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ரெஃபரல் மார்க்கெட்டிங் கம்பல்ஷனா கேட்டா கம்பல்ஷன் கிடையாது. அப்ப ஏன் பண்ணணும், ஒரே விஷயம், வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலை அடைய வேண்டும் என்றால் தனியா ஒன்னும் கிடைக்காது. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் கான்டாக்ட். 400 கோடி 500 கோடி மக்கள் இருக்காங்க, உலகம் ஃபுல்லா இந்தியன்ஸ் இருக்காங்க, தமிழியன்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் ரெஃபர் பீப்புள். அழகா லிங்க் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆப் இருக்கு, நம்ம ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல கிடைக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ஸ்டேக் பண்ணுவீங்க. ஸ்டேக் பண்ணும்போது ஒரு ஐடி கிரியேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்க உலகம் ஃபுல்லா இந்த லிங்க் அனுப்பலாம், யாருக்கு வேணும் அனுப்பலாம். அந்த லிங்க் மூலமா யாராவது ஜாயின் பண்ணி ஸ்டேக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 8%.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாயின் பண்றவங்க அவர் 1 லட்சம் காயின் ஸ்டேக் பண்ணா யூ வில் கெட் 8%, 8,000 காயின். 10,000 காயின் ஸ்டேக் பண்ணா 800. அந்த மாதிரி உலகம் முழுவதும் எவ்வளவு என்ட்ரி வேணா நீங்க போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்தவர் அவரும் என்ட்ரி போறாரு, உங்களுக்கு யாருன்னு தெரியலனா அவற்றிற்கு 4%. இதை வேண்டும் என்றால் 2வது ஐடி நீங்க ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் 2வது லெவல் கிட்டத்தட்ட 12% ஏர்ன் பண்ணலாம். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு டைரக்ட் ரெஃபரல் எவ்வளவு வேணா பண்ணலாம். ஒரு ஐடி போட்டா ஃபர்ஸ்ட் லெவல், 2வது ஐடி ஆக்டிவேட் பண்ணா செகண்ட் லெவல். இதே மாதிரி 3 ஐடி போட்டீங்கன்னா 3 லெவல். ஸோ 3வது லெவல் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஏன்னா அந்த தெரிந்தவர் நபர் யாரு? 2வது நபர். அந்த 2வது தெரிஞ்சவர் யாரு? 1வது நபர். அந்த 1வது தெரிஞ்சவர் யாரு? நீங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க, இன்டைரக்டா தெரியாத நபர் பிசினஸ் பண்ணா கூட அவர்கிட்ட இருந்து 3% வேணும்னா நீங்க 3வது ஐடி ஆக்டிவேட் பண்ணா கிட்டத்தட்ட 15% ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி 4, 5, 6 பண்ணா கிட்டத்தட்ட 19% யூ கேன் ஏர்ன். ஜஸ்ட் இமேஜின். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில கிடைக்காது. We are working for our own hours. You got get money. மல்டிபிளிகேஷன் அவர் யார் வச்சாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த வகையில நீங்க 6 பேர் ரெஃபர் பண்ணா 6 லெவல். சார் நான் வந்து ஒரு பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்றேன், ஐ வாண்ட் டு அச்சீவ் மோர், ஐ வாண்ட் டு டூ பிசினஸ் டெப்த்னு நினைச்சீங்கன்னா இஃப் யூ அச்சீவ் பிரான்ஸ் கிளப். ஸோ பிரான்ஸ் கிளப்புக்கு மினிமம் 6 பீப்புள் இருக்கணும். அந்த 6 பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் வந்து 40,000 இருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 10,000 10,000 போட்டா 60,000 யூ பிகம் பிரான்ஸ். இல்ல ஆளுக்கு 5,000 போட்டு 40,000 பண்ணாலும் பிரான்ஸ். பட் வி ஷுட் ஹேவ் மினிமம் 6 பீப்புள். டோட்டலா 40,000 பண்ணா கம்பெனி ஒரு பியூட்டிஃபுல் கிட் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1 டே 2 டே ஒரு ரிசார்ட்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்ல நம்ம சிஓ மீட் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலாங்கிற விஷயத்த கொடுக்குறோம். ஸோ பிரான்ஸ்ங்கிறது யூ ஷுட் மினிமம் ஹேவ் 6 லெக் அண்ட் டோட்டலா 40,000. ஓகே சார், அதனால என்ன பெனிஃபிட்? எகைன் யூ ஆர் கெட்டிங் 6 to level. அப்போ டோட்டலா இஃப் யூ பிகம் பிரான்ஸ் யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் 8 லெவல். ஸோ டோட்டலா 21% ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இதற்கு நீங்க செய்ய வேண்டியது பிரான்ஸ். ஓகே சார், பிரான்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் அடுத்து என்ன செய்யணும்? அடுத்தவங்களை வளர வைங்க, அடுத்தவங்களை உருவாக்குங்க. நீங்க மட்டும் பிரான்ஸ் பண்ண பத்தாது, கீழே இருக்கிறவங்க பிரான்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப இந்த பிசினஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடுத்தவர்களை வளர வைத்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பிரான்ஸை 4 லெக்ல நீங்க கிரியேட் பண்ணி டோட்டலா 3 lakh காயின்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களை சில்வர் கிளப்னு சொல்றோம். இது ஒரு 150 நாள்ல பண்ணா உங்களுக்கு ஒரு மொபைல் போன் ஒரு டேப் கொடுக்குறோம். இது போக உங்களுக்கு எகைன் ஒரு 4 லெவல் ஆட் ஆகி கிட்டத்தட்ட 12 லெவல் டோட்டலா 26% ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் 4 பிரான்ஸ் இன் 4 லெக்ஸ். வெரி சிம்பிள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்மகிட்ட அவ்வளவு கான்டாக்ட் இருக்கு. சார் அடுத்தவங்க வளர வச்சா நம்ம காசுன்னா ஏன் பண்ணக்கூடாது? நிகழ்காலத்தில் ட்ரெடிஷனல் பிசினஸ்ல நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா உங்களை பார்த்தா அடுத்த வேற கடை வச்சிருவாங்க, உங்க வால்யூம் குறைஞ்சிரும், லாபம் குறைஞ்சிரும். அப்ப என்ன மீனிங்? அப்போ போட்டி போட்டி உலகம். நீங்க ஒரு டீ கடைனா அந்த ஏரியால வேற ஒருத்தர் டீ கடை போட்டா அவரு பாதி பணத்தை எடுத்துட்டு போயிடுவாரு, இன்னொருத்தர் வச்சு அவரு ஷேர் எடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கணும்? நம்ம கூட எவனும் வரக்கூடாது, யாரும் நல்லா இருக்க கூட, நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைப்போம். பட் இங்க அப்படி கிடையாது. நீங்க அடுத்தவங்களை சில்வரும் அடுத்தவங்களை கோல்டு ஆக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரமும் உங்கள் வாழ்க்கையும் உயரும். அதே மாதிரி நீங்க சில்வர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 3 சில்வர் உருவாக்குங்க, அப்ப நீங்க கோல்டு ஆயிட்டீங்க. அதற்கு கம்பெனி ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க. அது போக 18 லெவல் 30% இன்கம் தர்றாங்க. இதுல பெரிய ஒரு பியூட்டிஃபுல் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஈவன் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன்லி 1 லெக், சார் நான் 4 லெக் போட்டேன் 3 லெக் தூங்கிருச்சு வேலை செய்யலன்னா, டோன்ட் வரி, யூ ஆர் கெட்டிங் 18 லெவல் ரிப்பீட்டட்லி ஈவன் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன்லி 1 லெக் ஸ்ட்ராங். அப்போ பைனரி போனா 2 லெக் 2 பேர் மேட்ச் பண்ணீங்கன்னா வேஸ்டா போகும். நீங்க அப்படி கிடையாது, ஒரு லெக் ஓனாலும் காசு உண்டு. அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளான் இது வரைக்கும் கிடையாது. ஸோ பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி டீம் ப்ரொமோஷன் பிளான் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 18 லெவல்ல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வருதுன்னு நான் போட்டு காமிச்சிட்டேன். அது எல்லாத்த விட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, சார் நான் வந்து ஒரு 1 லட்சம் காயின் போட்டேன், இல்ல 10,000 காயின் போட்டிருக்கேன். இந்த 10,000 காயினுக்கு நான் சொன்ன மாதிரி மாதம் மாதம் உங்களுக்கு 555 காயின் கிடைக்கும். 36 மாசத்துல 20,000 காயின் வாங்குறீங்க. இது தனி, இது யாருக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும். இதுல கண்டிஷன்ஸே கிடையாது. சார் நான் டீம் டெவலப் பண்றேன், நான் டீம் பெருசுப்படுத்துறேன். அப்போ நீங்க என்ன பண்றாங்க கம்பெனி, நீங்க எவ்வளவு ஸ்டேக் பண்ணீங்களோ 3x வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். 10,000 காயின்ஸ் போட்டீங்கன்னா 30,000 காயின் ஏர்ன் பண்ணலாம். அப்போ 30,000 அதுக்கப்புறம் என்ன ஆகும்? திருப்பி உங்க டீம் போயிட்டு இருந்தா அங்கிருந்து கட் ஆகும். யூ ஹேவ் டு ரீடாப் அப். எகைன் நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு 5,000 டாப் அப் பண்ணா ஒரு 15,000, இல்ல ஒரு 3,000 டாப் அப் பண்ணா 9,000. அப்ப என்ன ஆகும்? திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த சீலிங் முடியுதுன்னா திரும்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ண எகைன் உங்களுக்கு வந்து இன்கம் வந்துட்டு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 லெவல் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க அழகா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பண்றீங்க, ப்ராடக்ட்லாம் நிறைய பேர் கொடுக்குறீங்க, நீங்க பிசினஸ் இல்ல, அந்த கன்சூமர் எழுதுறதா வாங்கினா உங்களுக்கு காசு கிடைக்கும் பெருமையா பேசுவாங்க. அதே மாதிரி கிரிப்டோ உலகத்தில் ஒரு ஸ்டேக்கிங் பண்றீங்க, ரீஸ்டேக் பண்றீங்க, ரீஸ்டேக் பண்ண எகைன் யூ ஆர் கெட்டிங் மணி.
ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல ரீஸ்டேக் பண்ணா யூ ஆர் கெட்டிங் 8%, செகண்ட் லெவல்ல ரீஸ்டேக் பண்ணா 4%, 10th லெவல்ல ஒரு ரீஸ்டேக் பண்ணா 1%. ஸோ ரிப்பீட்டட்லி யூ ஆர் கெட்டிங் மணி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து நீங்க சில்வர் அச்சீவ் பண்ணிட்டா கம்பெனி ஒரு 4-5 வகையான எக்ஸ்ட்ரா இன்கம் தரும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், 4 பிரான்ச்சை கிரியேட் பண்ணி 3 லட்சம் காயின் பண்ணா சில்வர். அப்படி பண்ணீங்கன்னா ரெகுலர் இன்கம் தவிர எவ்ரி நியூ பிசினஸ் ஒரு 5000 காயினோ 10,000 காயின் வந்துச்சுன்னா கம்பெனி டேக்கிங் 5%. அந்த 5% எடுத்து ஒன்லி டாப்ல இருக்கிற 10 சில்வர் அண்ட் அபோவ் கொடுத்துரும். அப்ப மீனிங் என்ன சார், எங்கிட்ட 10வது லெவல்ல ஒருத்தர் வந்து சில்வர் அடிச்சு இன்கம் வருது சார், நான் மேல இருக்கிறேன் அப்படின்னா அந்த இடையில யாருமே சில்வர் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டைரக்டா அந்த அந்த 5% டிவைட் இன்டூ 10 பீப்புள்னா 0.5% உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கம்ப்ரஷன் ஆயிடும். அப்ப நாளைக்கு உங்க டீல 30வது லெவல்ல வந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம், இது கம்ப்ரஸ் டு யுவர் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் அபோவ். அதே மாதிரி அதோக்கு ஒரு பேலட் கொடுக்குறோம். என்னென்ன எக்ஸ்ட்ரா இன்கம் டெவலப் பண்றீங்களோ அந்த காயினால இங்க வந்துடும். நான் சொன்ன ஸ்டார்டிங் சொன்ன அந்த 5% கொடுக்குற டிவிடெண்ட் இதுல வந்துடும். இதை நீங்க யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ணா எகைன் கம்பெனி ஒரு 10% ஒரு காயின் வந்து அதே மாதிரி ஈக்குவல் டிவைட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்க. இன்கம் வித்ட்ரா, நீங்க நெட்வொர்க்கை பெரிய லெவல்ல பில்டு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு 2000 பேர் இருக்காங்க, 5000 பேர் இருக்காங்க, நீங்க உழைப்பு போட்டு இந்த டீம் பில்டு பண்ணிட்டீங்க, கரெக்ட். அப்ப என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த நீங்க பில்டு பண்ணவர் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை வித்ட்ரா பண்ணா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறோம். நான் சிந்தித்து பாருங்க. இதெல்லாம் தான் லாங் டேர்ம் பிசினஸ். ஒரு பிசினஸ் பண்ணா லாங் டேர்மா இருக்கணும். சும்மா உடனே 10% 100% கொடுத்து கம்பெனி போகக்கூடாது. அப்ப எவ்ரி வித்ட்ராவல் யூ ஆர் கெட்டிங் ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் சில்வர் அண்ட் எபோவ் மட்டும் தான் கிடைக்கும். அதனால சில்வர் அச்சீவ் பண்ற பிளான் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. சில்வர்னா நீங்க ஒரு 3 மாசம் இந்த வருமானம் வரும், கோல்டுனா ஒரு 6 மாசம், பிளாட்டினம்னா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கட்டாயம். சார் நான் சில்வர் அச்சீவ் பண்ணிட்டேன், எனக்கு 3 மாசம் கிடைச்சிச்சு, நான் 4வது மாசம் 5வது மாசம் முடியலன்னா அந்த 2 மாசம் கிடைக்காது. ஓகே சார் 8வது மாசம் நான் கோல்டு அடிச்சேன்னா திரும்பி கோல்டுக்கான ஒரு ரெவன்யூ வந்து அதோ பேலட் வந்து திருப்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு கிடைக்கும். அதனால அதை கவலைப்பட வேண்டாம். நம்ம டீமை பில்டு பண்ண நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் 18 லெவல் கீழே போச்சு சார், வால்யூம்ல கிடைக்கும்னா 3 லெக் வச்சுக்கிட்டு 40, 30 நீ சைடெல்லாம் சேர்த்து 30% வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஒரு டர்ன் ஓவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. மந்த் ஆன் மந்த் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் போக நான் ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்துட்டேன் சார், 1 லட்சம் காயின் போட்டாரு, அவர் மாசமான 5550 வாங்கியிருக்காரு, ஆனா நான் போட்டது 10,000 சார், என்ன சார் ஒரு டைம் தான் காசு கிடைக்குமான்னு கேட்டா கவலைப்பட வேண்டாம். அந்த இன்வெஸ்டர் மாதம் வரக்கூடிய அந்த ரிவார்டை வந்து அவர் வித்ட்ரா பண்றாருன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர்கிட்ட இருந்து ஒரு ஷேர் அதே 36 மாசமும் கிடைக்கும். அந்த இன்வெஸ்டர் வந்து ஒரு 10% வந்து யூட்டிலிட்டி வாங்குறாரு, அதாவது கிராசரி வாங்குறாரு, நம்ம காமர்ஸ்ல வாங்குறாருன்னா அதுலயும் ஒரு உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். அப்ப மீனிங் என்னன்னா உங்ககிட்ட வர்ற இன்வெஸ்டர் உங்களுக்கு ரெகுலரா பணம் வரும், உங்ககிட்ட இருக்கிற நெட்வொர்க் இருந்து ரெகுலரா பணம் வரக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்கு. இதெல்லாம் போக ரிவார்ட்ஸ், ஒரு ப்ராடக்ட் பேஸ் எப்படி பண்றோம், ஒரு டைட்டில் கொடுத்தா ரிவார்ட் கொடுக்கும், ரெகனைஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம பிரான்ஸ், சில்வர், கோல்டு, அதே மாதிரி 3 கோல்டு கொண்டாந்த பிளாட்டினம் வந்தா பைக் ஆர் கார் ஃபண்டு, அடுத்து பாத்தீங்கன்னா டைமண்ட் 5 lakh கார், டபுள் டைமண்ட் 10 lakh கார்னு சொல்லிட்டு 8 கிங் அடிக்கும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் வேல்யூ உள்ள வில்லாவும் அதை போக ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவார்ட்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. ஏன்னா ரிவார்ட்ஸ் ரெகனைஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து நம்மளுடைய காம்பாக்ட் நம்மளோட பிளான் எப்படி இருக்குன்னா வருமானத்துக்கு வருமானம் கொடுக்குறோம், ரிவார்ட்ஸுக்கு ரெகனைஷன் கொடுக்குறோம். இதெல்லாம் கடந்து ஒரு கொடுக்குற அற்புதமான திட்டம் தான் இந்த கைராவோட அற்புதமான பிளான். ஸோ கண்டிப்பா இது எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். இதுவும் மேலும் ஏதாவது விளக்கங்கள் வேண்டும் என்றால் உங்களை இன்வைட் பண்ணவங்ககிட்ட மறக்காம இது எப்படி சார் பண்ணணும் கேளுங்க. ஏனென்றால் அவர் உங்களை கேட்கறத விட நீங்க கேட்டாதான் இதுக்கு நீங்க கொடுத்த மதிப்பு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் கிரிப்டோல 6 வருஷம் 8 வருஷம் இருந்திருக்கிறேன். ஒரு ரியல் ப்ராஜெக்ட் நான் பார்த்ததில்ல, ரியல் எம்டி சிஓ நான் மீட் பண்ணதில்ல. ஆனா கைரால கடந்த 2.25 வருடமா நான் தொடர்ந்து சிஓட பயணம் பண்றோம். அவர் கூட நாங்க போயிட்டு இருக்கோம். ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு அவர் பேசுறாரு, ப்ராஜெக்ட் லைவா காட்டுறதுக்கு அவர் பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு தருணம் இது வரைக்கும் கிரிப்டோல என் வரலாற்றில் கிடைக்கவில்லை. ஸோ நீங்க எல்லாரும் அதிர்ஷ்டம் படைத்தவர்கள். ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்வைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இம்மிடியா டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்புங்கள். என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் எந்த விஷயம் கொடுத்தாலும் நம்பிக்கை என்பது உங்களிடம் இருக்க வேண்டும். யூ ஷுட் ஹாவ் ஹோப், தென் ஒன்லி யூ வில் கெட் சக்சஸ். வாட் எவர் வி ஹாவ், குட் ப்ராஜெக்ட், குட் யூட்டிலிட்டி, குட் கம்பெனி எல்லாம் ஓகே, பட் யூ ஷுட் ஹேவ் ஹோப். நிறைய பேர் வந்திருப்பீங்க, தமிழ்நாடுல வந்திருக்கீங்க, கேரளா, பாண்டிச்சேரி அண்ட் கர்நாடகா, எல்லாரும் நினைச்சுக்கோங்க பி டாப். ஒரு பெரிய லெவலுக்கான எல்லா வேலையும் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வாழ்க்கை இந்த பிரசன்டேஷன் உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளியேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இத்தனை நேரம் பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.